வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. 700 ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியமங்கலம், கோபிசெட்டிப்பாளையம், குருமத்தூர், குன்னத்தூர் போன்ற பகுதிகளை ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு சமயம் தன் படை வீரர்களோட குதிரை மேலே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட போன உடனே குதிரை நகரம் மறுத்து முரண்டு பிடிச்சதான். எவ்வளதோ முயற்சி பண்ணியும் குதிரை நகரவே இல்லையா. அப்போ இங்கே ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ட்டு கீழே இறங்கி பார்க்குறப்ப கொஞ்சம் தூரத்தில் நிறைய புதர்கள் மண்டி கிடந்துதான். அந்த புதர்களை எல்லாம் தோண்டி பார்க்குறப்ப அங்கே ஒரு சிவலிங்கம், அம்பாள் சிலை, நாகர் சிலை, நந்தியோட சிலையெல்லாம் கிடச்சதான். உடனே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் அங்கேயே ஒரு சிவாலயத்தை கட்டிட்டாராம். இது காலப்போக்கில் சிதிலமடைஞ்சு போயிருந்தா கூட பின்னொரும் காலத்தில் இந்த கோவிலை இன்னும் புதுப்பித்து நல்ல விதமாக கட்டிட்டாங்க. இந்த கோவில் தான் ஈரோடு மாவட்டத்தில் புஞ்சந்துறையாம்பாளையத்தில் உள்ள மங்களாம்பிகை சமேத சோமநாதேஸ்வரர் கோவில் ஆகும். சோமன் என்றால் சந்திரனை குறிக்கும். அந்த சந்திரனையே பிறையாக்கி தன் சிரசில் வச்சுக்கிட்டதுனால இவருக்கு சோமநாதேஸ்வரங்கிற சிறப்பு பெயர் வந்திருக்கு. இங்கே என்னென்ன, இந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகிறப்ப 2 நாகர்களுக்கு இடையே ஜல விநாயகர் இருக்காராம். இந்த ஜல விநாயகரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானதான் இங்கே விசேஷமாக சொல்கிறாங்க. மேலும் இங்கே இருக்கிற மக்கள் கால்நடைகள் வாங்கணுன்னு இந்த சாமியோட சன்னிதானத்துக்கு முன்னாடி பூவரம் போட்டு பார்க்குறாங்க. பூவரத்தில் உத்தரவு கிடைச்சாதான் கால்நடைகளே வாங்குவாங்களாம், இல்லைன்னா வாங்க மாட்டாங்களாம். அப்படி மீறி வாங்கினாங்கன்னா அந்த கால்நடைகள் நோய் நொடி இல்லைன்னா நீண்ட நாட்கள் உயிரோடு இல்லாமல் செத்து போயிடுமா. இப்படி ஒரு நம்பிக்கையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.